ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பலவானை முந்தி கட்டினாலுடைய பலவான வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினானே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். போதும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு வசனத்தை வாசிக்கிற எல்லாரும் வேதத்தை திருப்பி கொண்டீங்களா? வேதத்தை பார்க்கிறீங்க. வேத வழங்காய் இயேசு ஒவ்வொரு மனுஷனுடைய சிந்தனைகளை அறிந்தார். இப்ப அந்த ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் என்ன செய்யுமாம்? பாலாய் போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தனக்கு தானே பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாலாய் போகும். தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் பாலாய் போகும். எந்த வீடும் பாலாய் போகும். அல்லேலூயா. ஒரு வீட்டு என்ன செய்து தனக்குத்தானே விரோதமாய் இருந்தால் அந்த ராஜ்யம் என்ன செய்யும்? பாலாய் போகும். ஒரே நாட்டுக்குள்ளே உள்நாட்டு கலவரம் என்று சொல்லி வரும். அப்படி வரும் பொழுது அநேக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டும். அதே போல ஒரு வீடாக இருக்கட்டும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமானாலும் சரி, தனக்குத்தானே விரோதமாய் எழும்புகிற எந்த வீடாக இருந்தாலும் சரி, அது என்ன செய்ய முடியாது? நிலை நிற்க முடியாது. ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கணவன், ஒரு மனைவி, அவர்களுக்கு பிள்ளைகள் அல்லேலூயா இருக்கிறார்கள். சில குடும்பங்களில் தகப்பன்களை தாயும் பிள்ளைகளுமாய் இருக்கிறார்கள். சில குடும்பங்களில் தகப்பன் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு ஐக்கியம் வேண்டும். இந்த குடும்பத்துக்குள்ளே விரோதமாய் பிரிந்திருப்போமானால் நாம் என்ன செய்ய முடியாது? நிலை நிற்க முடியாது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இன்னைக்கு வேதம் அழகாய் சொல்லுது, முந்தி என்ன செய்ய வேண்டுமா? பலவானை என்ன செய்ய வேண்டுமா? கட்ட வேண்டுமா? பலவானை கட்ட வேண்டும். இந்த விரோதமாய் பிரிந்திருக்கிற சூழ்நிலைகள் மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பலவானை முந்தி கட்ட வேண்டும். பலனுடைய வீட்டை என்ன செய்ய வேண்டுமா? புகுந்து அவனுடைய உடைமைகளை நாம் கொள்ளையடிக்க வேண்டுமா? அப்படி கொள்ளையடிக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன் பிசாசை கட்ட வேண்டும்? பலவான் என்றால் யாரு? பலவானுடைய வீடு எப்படிப்பட்டது? பலவானின் உடைமைகள் என்ன? பலவானை ஏன் கட்டினால் நாம் என்ன செய்ய முடியும்? அவனுடைய உடைமைகளை கொள்ளையடிக்க முடியும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை நான் இந்த வேளையில் சொல்லினேன். இன்னைக்கு விரோதமாய் பிரிந்திருக்க செய்கிறான். ராஜ்யம் பிரிந்திருக்கிறது, பட்டணங்கள் பிரிந்திருக்கிறது, இன்னைக்கு குடும்பங்கள் பிரிந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாவற்றையும் செய்கிறது யார் என்று சொன்னால் இந்த பிரிவினை உண்டாக்குகிறவன் பிசாசு. இவனை மேற்கொள்ள வேண்டும். மேற்கொண்டால் தான் சபை வளரும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ராஜ்யத்துக்குள்ளே எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள் நினைச்சது காணப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனையோ கட்சிகள் என்ன செய்து உருவாய்க்கொண்டு இவங்க அவங்கள குறை சொல்லணும், அவங்கள இவங்கள குறை சொல்லணும், இவங்களை ஒழிச்சு கட்டுறது தான் எங்களுடைய காரியம். ஹல்லேலூயா. 2 கட்சி எனக்கு விரோதமாக இருக்குது, இந்த 2 கட்சி என்ன செய்யணும்? தீய கட்சி, இதை ஒழிச்சு கட்டி நான் வர வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்லுவான் இன்னொரு வார்த்தை. இப்படியாக ஒரு தமிழ்நாட்டை அளக்களிக்கிற பொல்லாத ஆவிகள் இன்னைக்கு அரசியல்வாதிகளுக்குள்ளே காணப்படுகிறது. நம்முடைய இந்தியா தேசத்தை அழிக்கும்படியாக இன்னைக்கு பல ஆவிகள் என்ன செய்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சொல்ல முடியாதபடி இன்னைக்கு பல ஆவிகள் என்ன செய்து கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த தேசத்துக்காய் ஜெபிக்க கூடாதபடி எத்தனையோ பொல்லாத ஆவிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு வீடு கர்த்தருக்கு சாட்சியாய் வாழ முடியாதபடி வீட்டுக்குள்ளே ஒரு குழப்பங்கள், வீட்டுக்குள்ளே ஒரு ரட்சிப்பு இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, ஒரு ஜெபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை. ஏன்? அங்க ஒரு பிரிவினையை பிசாசு உண்டாக்கி கொண்டிருக்கிறான். அந்த வீடு ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியாதபடி இன்னைக்கு என்ன செய்யறான்? பிசாசு இப்படியாய் செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இந்த பிசாசின் கிரியைகளை நாம் ஜெயிக்க வேண்டும், அவனை கட்ட வேண்டும், அவனுடைய உடைமைகளை நாம் கொள்ளையடிக்க வேண்டும். அவன் எதெல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறான் என்பதை இந்த காணொளியில் நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பலவான் முதலாவது காரியம், பலவானை என்ன செய்ய வேண்டுமா? கட்ட வேண்டும் என்று சொல்லிக்கு. இந்த பலவான் யார் என்று சொன்னால் முதல்ல இவன் ஒரு சாத்தான், இவன் ஒரு தள்ளப்பட்ட பிசாசு.
இவன் தள்ளப்பட்ட பிசாசு, இவன் இருந்தவன், ஆனால் இப்பொழுது கட்டப்பட்டு இருக்கிறான். சேனைகள்லாம் இங்கே இருக்கிறது, ஆனால் வருவான் ஒரு நாள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அந்த பலவானுடைய சீசர்கள் இந்த பூமியில் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய பெரிதான ஒரு காரியம் என்ன என்று சொன்னால், ஆத்துமாக்களை சந்திக்க கூடாது, ஆத்துமாக்களை கர்த்தரிடத்தில் வழிநடத்தக்கூடாது, அந்த ஆத்துமா தேவனை தேடக்கூடாது, அந்த ஆத்துமா தேவனை ஆராதிக்க கூடாது, அந்த ஆத்துமா ஒரு தேவனுக்கு சாட்சியாய் வாழக்கூடாது என்பது அவனுடைய பெரிதான திட்டமாக இருக்குது. இந்த பலவானுடைய முதல் காரியம் என்ன என்று சொன்னால், நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடாது, வேதத்தை வாசிக்க கூடாது, தேவனுக்கு பிரியமாய் வாழக்கூடாது, சாட்சியாக இருக்கக்கூடாது. ஏன் சபைக்கே விடமாட்டான். ஆனால் தான் நிறைய பேர் என்ன செஞ்சிட்டாங்க, வேலையை தேட. நீ என்னதான் வேலை செய்துப்பார். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தவிர்க்க முடியாத ஒரு காரியம் இருக்குமானால் நீ போ. ஆனால் ஆராதனைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லணுமா, சில காரியங்களை விட்டுட்டு என்ன செய்யலாம், ஆராதனைக்குள்ளே வரலாம். ஆராதனைக்கு வரக்குள்ளே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு போகாத, ஓட்டி இருக்குன்னு போகாத. இல்லை நீ அன்னைக்கு போனாதான் அன்னைக்கு பெரிய சம்பாத்தி வந்து நீ பெரிய பங்களா கட்டுற. இன்னைக்கு வரைக்கும் உன் வாழ்க்கையில் எந்த விதமான ஆசீர்வாதமே இல்லை. அதுக்கு யார் காரணம் தெரியுமா? நீ தான் காரணம். உன்னை ஆசீர்வதிக்கணும், ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நீ என்னைக்கு காணிக்கை போட்டு ஒரே ஓட்ட ஓடிடுவாங்க, வருவாங்க உட்காருவாங்க. ஏன்னா கால் மிதிச்சுட்டு போயிட்டா உனக்கு பின்னாடி ஆசீர்வாதத்தை உன்னை ஆண்டு தூக்கிட்டு வருவான்னு நினச்சியா? இல்லை. பாடணும், ஆராதிக்கணும், தேவனுடைய வார்த்தையில் பலப்படும் பொழுது தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரும். புரியுதுங்களா? அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கு வரான். தேவனும் அதுக்கு ஜீவன் கொடுக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு நிறைய பேருடைய காரியங்கள், இன்னைக்கு பரிசுத்த ஆராதனைக்கு ஆராதிக்க முடியாது. என் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆராதிங்க. உனக்கு தவிர்க்க முடியல, கண்டிப்பாக நீ போய் தான் ஆகணும். போங்க, கர்த்தர் அதை பார்க்குறார். ஆனாலும் கூட உனக்கு வாய்ப்புகள் தருணங்கள் இருந்தோம், நீ என்ன செய்கிற, அந்த நேரத்தில் உனக்கு சொந்தமான பேச்சை பேசாத, சொந்த வேலையை செய்யாத, சொந்தமாக என்ன செய்யக்கூடாது, ஒரு காரியத்தை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லி வேதம் சொன்னதுனாலும் அதை நாம் செய்வோமானால் உனக்கு வருகிற இந்த வாரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் தான் இழந்து போகிறீங்க என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ இந்த பலவான் புதிய ஆத்துமாக்களை நம்ம சந்திக்க கூட விட மாட்டாங்க. ஆஸ்பத்திரி ஊழியம் போகிறோமா, போக கூட விட மாட்டான். ஒரு புதிய ஆத்துமாக்களை கண்டு சத்தியத்தை சொல்ல விடவே மாட்டான். இந்த காரியம் பவுலுடைய வாழ்க்கையிலும் வந்திருக்குது. வாசிக்கலாமா? ரோமர் 1:13. ரோமர் 1:13, 1 தெசலோனிக்கர் 2:18, யாத்திராகமம் 8:1, 1-2. சகோதரரே, புறஜாதிகளான மற்றவர்களுக்குள்ளே நான் பலனை அடைந்தது போல உங்களுக்குள்ளும் சில பலனை அடையும்படிக்கு உங்களிடத்தில் வர பல முறை யோசனையாய் இருந்தேன். ஆயினும் இதுவரைக்கும் எனக்கு தடை உண்டாயிற்று என்று நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளிகளாக இருக்கேன். இங்க பவுல் சொல்லுகிறார், இந்த ரோமாபுரியில் உள்ள சபைக்கு அவர் கடந்து போக அவர் ஆசையாக இருக்கிறார். புறஜாதிகளுக்கு அவர் என்ன செய்கிறாரு, அநேகரை ரட்சிப்புக்குள் நடத்தி இருக்கிறார். இப்போ இந்த ரோமாபுரியில் இருக்க சபையை சந்திக்க வேண்டும், போக வேண்டும் என்று அநேக முறை பிரயாசப்படுகிறார். ஆனால் அவரால் போக முடியவில்லை. தடை. அவர்களை கர்த்தருக்குள்ளாக என்ன செய்யக்கூடாது, அந்த ஊழியக்காரர் போனால் நடத்திடுவார் அப்படி என்பதற்காக அவருக்கு தடையை உண்டு பண்ணுகிறார். அவர் சொல்கிறாரு, கிரேக்கருக்கும் அந்நியருக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கேன்னா அவங்கள எல்லாம் போய் நான் என்ன செய்ய வேண்டும், ரட்சிப்புக்குள் நடத்த வேண்டும். ஆனால் என்னால் போக முடியாத நிறைய என்ன செய்து தடைகள் இருக்கிறது என்று சொல்கிறான். 1 தெசலோனிக்கர் 2:18, இன்னொருத்தர் யாத்திராகமம் 8:1-2 படிக்கிறோம். நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாய் இருந்தோம். மனதாய் இருந்தேன். யாருங்க தடை பண்ணுகிறா? இங்க தெசலோனிக்கே சபைக்கு போகலான்னு பிரயாசப்படுகிறார். அங்கேயும் என்ன செய்து 2 தரம் நாங்கள் என்ன செஞ்சோம், இடத்தில் வரத்துக்கு மனசாய் இருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாய் இருந்தேன்.
ஆனால் சாத்தா என்ன செய்றா? எங்களை தடை பண்ணி கொண்டிருக்கான். இன்னைக்கு அவனுடைய முக்கியமான காரியம், ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்டா பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஒரு ஆத்துமா கத்தரை விட்டு பின்வாங்கி போகுமானால் பரலோகத்தில் பயங்கரமான துக்கமும் அலறலும் உண்டாயிருக்கும். அங்கே அழுவாங்க. ஆனால் ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு அவன் ஞானஸ்தானம் எடுத்து கத்தரை தேட ஆரம்பிச்சிடானா பரலோகத்தில் இருக்க அத்தனை தேவதூர்கள் சந்தோஷமாய் பாட்டு பாடி தேவனை ஆராதனை செய்வார்கள். இது அவனுக்கு பிடிக்கலை. அதுக்காக என்ன செய்யறான்? அவன் சாத்தான் தடை பண்ணுகிறான். நீ போயிடாத, நீ வீட்டிலே படுத்து தூங்கு, இல்லை வேலைக்கு போ, இவ்வளோ பைசா வரும், போ போ போயிட்டே இரு. அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வச்சு ஆண்டவர் ஆஸ்பத்திரி செலவு செய்ய வைப்பார். தேவையில்லாத செலவு நீ சந்திப்ப. ஹல்லேலூயா. பிசாசு தான் தடை பண்ணுறான். அதை உனக்கு புரிய தெரியல. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மீதி எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. அப்போ கூட கொடுக்கப்படுறது யார் தான்? கர்த்தர் தான். நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் தர்றதுக்கு அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கா. இன்னும் அவரை நீங்கள் நம்ப தெரியலை, அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள தெரியவில்லை. ஹல்லேலூயா. பெற்று பாருங்களேன். விசுவாசத்தில் நீங்கள் அடியெடுத்து வைத்து தொடங்குங்க. அவங்க வாழ்க்கையில் எல்லா காரியத்தையும் குறைவை நிறைவாக்க முடியும். யாத்திரையாகவும் 8ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை எடுக்கவே இல்லையா? அப்பொழுதே கர்த்தர் மோசே நோக்கி, பார்வோனிடத்தில் போய் ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. நீ அவர்களை அனுப்பிவிடா மாட்டோம் என்பாயாகில் ஒரு எகிப்தின் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? தேவனை ஆராதிக்க விடவில்லை என்று சொன்னால் அவருடைய தேசத்தில் தவளைகளால் நான் நிரப்புவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தரை ஆராதிக்கும்படி உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார், உங்களை வேறு பிரித்து இருக்கிறார். அப்ப நீங்க ஆராதனைக்கு வர வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். இது தேவனுடைய திட்டமாயிருக்கிறது. எகிப்தில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை ஆராதிக்க அவன் விடவில்லை என்று சொன்னால் அவனுடைய தேசம் முழுதும் தவளைகளால் நிரம்புமா. நீங்க சமயம் கிடைத்தும் ஆராதனைக்கு வரலன்னா உங்க வீட்டில் என்ன நிரம்பும்னு நினைச்சிங்க? நிரப்பலாம், அவர் நிரப்புவார். இன்னைக்கு போனால் 10,000 ரூபா சம்பளங்க கிடைக்கும். அந்த 10,000 எனக்கு வேண்டாம், நீ ஆராதனை உட்காந்து பாரு, உனக்கு 20,000 கிடைக்கும். ஐயோ நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லி நீ வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்காது. நீயும் முழு மனதோடு வந்து ஆராதிச்சுனாதான் உனக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கத்த தருவான். நீ வீட்டிலே உட்காந்துட்டு வேலைக்கு போயிட்டுலாம் தான் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கத்தரை தேவனை தேட ஆரம்பிங்க. இன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். இது 10 கட்டளையில் ஒரு மாத்திரம் அல்ல, வேதத்தில் நிறைய இடங்களில் பரிசுத்த ஓய்வு நாள். இந்த பிசாசுடைய பலவானுடைய காரியம் என்னன்னு சொன்னால், நீ ஆராதிக்கக்கூடாது, துதிக்கக்கூடாது, ஒரு ஆத்துமா ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ளே வரக்கூடாது. இதுதான் பலவான். இதவனை நாம் கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இவனை கட்டுனா உண்மையாய் தேவனை ஆராதிக்க வருவாங்க, உண்மையாய் இந்த வேதத்தை படிப்பாங்க, உண்மையாய் சாட்சியாய் வாழ முடியும். இல்லை நான் இந்த பலவான் என்ன செய்கிறான்? நான் ஒவ்வொரு மனிதரையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து விடாதீர்கள். பலவான் உங்களை கட்டி வச்சிருக்கான், நீங்கள் பலவானை கட்டவில்லை. 2வது, அவனுடைய வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீர்கள். ஆனால் தனிப்பட்ட ஒரு மனிதன் தேவனை தேட முடியும். அதிலே நம்ம பார்த்துட்டோம், தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலை நிற்காது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் நிலை நிற்காது. அப்போ இந்த பட்டணங்கள், வீடு, தேசம் எல்லாம் யார் கையில் இருக்குது? பிசாசுடைய கையில் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆண்டவராகிய இயேசுவை என்ன செய்கிறான்? அவன் என்ன செய்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காட்டி, நீ என்னை சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டால் இந்த ராஜ்யத்தை எல்லாம் யாருக்கு தருவானா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தருவேன் என்று பிசாசு என்ன செய்றா சொல்லும் பொழுது ஆண்டு சொல்றாரு, உன் தேவனாகிய கர்த்தரை என்ன செய்யாத, பரீட்சை பாராதிருப்பாயாக, அவர் ஒருவரையே நீ என்ன செய்ய ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நம் பிசாசுக்கு அடுத்த காரியம் என்ன? உலகத்தின் காரியங்களை காட்டுவார், ராஜ்யங்களை காட்டுவார், வேலையை காட்டுவார், எல்லா விதத்தையும் காட்டி உன்னை தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு பிரிக்க பார்ப்பார். உன்னுடைய வீடு என்ன? எல்லாமே இந்த உலகம் முழுவதும் அவனுடைய கையில் இருக்கிறது. இன்னைக்கு ஜனங்கள் முழுவதும் யார் கையில தான் இருக்காங்க? அவன் கையில தாங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவருடைய வீடு என்று சொன்னால் இதுதாங்க மக்கள், மனுஷனுடைய காரியங்கள் எல்லாம் அவன் தான் என்ன செய்கிறான்? இந்த தேசம் எல்லாம் அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். இன்னைக்கு பலவானுடைய வீடு நிரம்பி கிடக்கிறது.
அதுக்குள்ளே நிறைய ஜனங்கள் கிடக்கிறாங்க. அப்படி உடைமைகள் என்று சொன்னால் இந்திய தேசத்தில் எத்தனாயிரம் மக்கள் இருக்காங்கம்மா? எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? அவ்வளோ கோடி மக்களும் யாருக்கு சொந்தமாக இருக்காங்க? பிசாசுக்கு சொந்தமாக இருக்காங்க. இந்த மக்களை எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்? எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும்? 430 வருஷம் எகிப்தில் என்ன செய்தாங்க? ஜனங்கள் அடிமைகளாக இருந்தார்கள். ஆண்டுடைய வாக்குத்தத்தம் அவர்களை விடுதலை ஆக்க வேண்டும் என்று தேவனுடைய வாக்குத்தத்தம். இதுக்கு ஒரு மனுஷன் எழும்ப வேண்டும், மோசே என்பவர் எழும்ப வேண்டும். இந்த இரட்சகனை கொண்டு 430 வருஷம் கழித்து அந்த ஜனங்களை விடுதலையாக்கி ஆண்டுடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக வாக்குத்தத்த பூமிக்கு நேராக நடத்தி போக வேண்டிய ஒரு மனிதன் வேண்டும். இன்னைக்கு அவனுடைய உடைமைகள் என்ன என்று சொன்னால், நீங்கள் உட்காந்துருக்க எத்தனை பேர் சாத்தானுக்கு பிரியமாக இருக்கீங்க அல்லது இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு யோசித்து பாருங்கள், நான் பிசாசுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கானா இல்லை கர்த்தரனை ஆளுகிறாரா என்பதை பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ள 2 காரியம். ஒன்று, தெய்வன் ஒரு மனுஷனை ஆள வேண்டும் அல்லது பிசாசு ஒரு மனுஷனை ஆள வேண்டும். பிசாசும் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்து ஆண்டவரும் ஒரு மனுஷனுக்குள்ள இருப்பாரா என்றால் இருக்க மாட்டார். நான் அடுத்த வாரத்தில் அதை சொல்லித்தரேன். மனுஷனும் பிசாசும், அதாவது கர்த்தரும் பிசாசும் ஒரு இடத்துக்குள்ள இருக்க முடியுமா, அல்லது பரிசுத்த ஆவியானவரும் பிசாசு ஒரு மனிதனுக்குள் வாசம் செய்ய முடியுமா என்பதை கூட நான் அடுத்த வாரத்தில் நினைச்சலாம் தியானிக்கலாம். உண்மையாக இன்னைக்கு அவட உடைமைகள் என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் அத்தனை மக்களும் தான். அதனால தான் சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்ய வேண்டுமா? ஜாக்கிரதையாய் பிரசங்கம் பண்ணு, உபதேசம் பண்ணு, கைப்பிரதிகளை கொண்டு போய் கொடு. அவங்க ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் இன்னைக்கு அஜாக்கிரதையாய் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க? நல்லா சாப்பிடணும், என்ன செய்யணும், தூங்கணும், செய்யணும்னு ஒரு 10 கைப்பிரதிகளை ஒரு மாதத்துக்கு நீங்கள் கொடுத்துருப்பீர்களா? இன்னைக்கு பலவான வீட்டை எப்படி நீங்கள் கொள்ளையடிக்க முடியும்? அல்லேலூயா. அவன் வீட்டுக்குள்ள இன்னைக்கு அநேக ஜனங்கள் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு அவனுடைய வீட்டுக்குள்ள அடங்கி இருக்கிறார்கள். அந்த மக்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? விடுதலை ஆக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை படிங்க. ஏசாயா 45. அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாமத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்தை நீங்கள் உங்களுக்கு என்ன செய்கிறார்? தரித்திருக்கிறேன் என்று சொல்கிறார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். வெண்கல கதவுகளை உடைப்பாரா, இரும்பு தாழ்பாக்களை முறிப்பாரா, அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களை ஒளிபிடத்தில் இருக்க புதைகளை நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு வீட்டுக்குள்ள, சாத்தானின் வீட்டுக்குள்ள இன்னைக்கு என்ன செய்யுது? பொக்கிஷங்கள் இருக்கிறது. விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் இருக்கிறார்கள். பொன்னை காட்டிலும் விலையேற பெற்ற ஆத்துமாக்கள் எங்க இருக்காங்க? பிசாசுனுடைய கரத்துக்குள் இருக்காங்க. இன்னைக்கு கர்த்தர் வெண்கல கதவுகளை உடைப்பு, இரும்பு தாழ்பாக்களை முறிப்பு, அந்த காலத்தில் இருக்க பொக்கிஷங்களை ஒளிபடத்தில் இருக்க புதையில நான் உனக்கு தருவேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்திருக்க ஒவ்வொருவரும் விலையேற பெற்ற பொன்னாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்கள் ஒரு பொண்ணு இன்னும் என்ன செய்ய வேண்டும்? பொன்னாய் வழங்க வேண்டும். அநேகர் வெளியே இருக்காங்களே, இப்போ சாத்தானால் அடைக்கப்பட்டிருக்காங்களே, அவங்கள்ட்ட இருந்து அவங்களே என்ன செய்ய வேண்டும்? நாம் மீட்டுக்கொள்ள வேண்டும். பலவானை முந்தி கட்டினால் ஒழிய அவனுடைய உடைமைகளை என்ன செய்ய முடியாது? கொள்ளையிட முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அந்த எகிப்தில் வாழ்ந்து அவர்கள் விடுதலையாகி வருவதற்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்தாரா? எகிப்தியரை கொள்ளையடிக்க செய்தாராம். ஹல்லேலூயா. அவங்க கொள்ளையடித்தார்களாம். அவர்கள் எவ்வளோ கொள்ளையடித்தார்கள் என்று சொன்னால், 400 டன் அளவுக்கு தங்க வெள்ளி என்ன செய்தாங்க? வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் என்ன செய்தாங்க? கொள்ளையடிச்சிட்டாங்க. அப்படின்னு அவங்க திருடிட்டு வரல. அவங்க போய் கேட்குறாங்க. கர்த்தர் என்ன செய்கிறாரு? அவங்க போனால் போதும்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க? அள்ளி என்றாக்க கொடுத்துட்டாங்க. அவங்க கொண்டு வந்த அந்த தங்கம் வெள்ளி வைடூரியங்கள், அந்த படிகை பச்சை இதெல்லாம் பார்த்தீர்களானால் 400 டன் அளவுக்கு என்ன செய்தார்களாம்? கொண்டு வந்தார்கள். அதனால தான் வனாந்திரத்தில் வரும் பொழுது ஒரு ஆசரிப்பு கூடாரம் கட்ட முடிந்தது.
பொன்னினால் என்ன செய்து உடன்படிக்கை பெட்டி செய்தார்கள், கேருபீன்களை செய்தார்கள். இன்னைக்கு மாதுளம்பழங்கள் அவருடைய ஆசாரியனுடைய வஸ்திரத்தில் 12 கற்கள் பொறிக்கப்பட்டது. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க? எகிப்திலிருந்து கொள்ளையடிக்கப்பட்டது. இன்னைக்கு கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கொள்ளையடிங்க. ஆத்துமாக்கள் அலைந்து கொண்டிருக்கார்கள், அவர்களை என்ன செய்ய வேண்டுமா? கொள்ளையடிக்க வேண்டும். கர்த்தருக்காக கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் அன்னை கட்டப்பட்டது. இன்னைக்கு கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக ஒரு கூட்ட ஜனங்களை நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. பலவானை முந்தி கட்டினாலுடைய உடைமைகளை நீங்கள் கொள்ளையடிக்க முடியாது. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம என்ன செய்கிறோம்? கொள்ளையடித்து கொண்டிருக்கோம். ஆலயத்தை கட்ட சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறாடு. அவருடைய தகப்பன் அன்று சேர்த்து வைத்ததான பொன் வெள்ளியெல்லாம் பார்த்தீங்கன்னா 800 டன் அளவுக்கு அவர் சேர்த்து வச்சாராம். எங்கே கட்ட? தேவனுடைய ஆலயம் கட்ட. இன்றைக்கி நம்ம எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயம் கட்டி கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி ஆலயத்துக்குள் வர முடியாதபடி பலவான் கிரியை செய்து கொண்டிருக்கிறானே, அவனை நாம் கட்ட வேண்டும். அவனிடத்தில் இருக்க உடைமைகளை நாம் கொள்ளையடிக்க வேண்டியது அவசியம். ஐயோ, பிசாசை பார்த்தாலே எனக்கு பயம், தனியாக போக எனக்கு பயம், பாத்ரூம் போக எனக்கு பயம், இருட்டில் நடக்க எனக்கு பயம், தனியாக இருக்க வீட்டில் இருக்க பயம். நான் எப்படி அவனை கட்டுறது? அவன் என்ன செய்ட்டான்? அந்த கட்டெல்லாம் உடைச்சிட்டு வந்து என்னை பிடிச்சிட்டானா என்ன பண்ணுறது? அப்படி ஒரு பயத்தில் இருக்கான். இல்லைங்க, ஹல்லேலூயா. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அவன் ஓடி போவான் இருக்கு. இன்னைக்கு பிசாசை கட்ட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு கட்ட வேண்டும். இந்த பாபிலோன் என்பது ஒரு வேசியின் ஆவி. ஹல்லேலூயா. அந்த ஆவி என்ன செய்யும்? ஒவ்வொரு மனுஷனும் சிறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதிலிருந்து அவனை விடுதலையாக்கு, கட்ட வேண்டும் அவனை. இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்த? வேசித்தனத்திலும் உபச்சாரத்திலும் இன்னைக்கு கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்திலும் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை என்ன செய்ய வேண்டுமா? அந்த பலவானை கட்டி நாம் அவங்கள்ட்ட சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க வேண்டியது அவசியமா இருக்குது. பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார்கள். யாரெல்லாம் சிறைப்பட்டு போனாங்க? பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனது யாரு? தானியேல் போனாங்க, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போனாங்க. வேற யார் போனாங்க? நிறைய பேர் போனாங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா? எஸ்ரா, நெகேமியா எல்லாரும் என்ன செய்தாங்க? போனாங்க. ஹல்லேலூயா. இவங்களோடு பெரிய கூட்டமே என்ன செய்து? சிறைப்பிடித்து கொண்டு போனார்கள். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் என்ன செய்தார்களா? சில நாளாய் துக்கித்து அழுது புலம்பி, ஆண்டவரே, இந்த பாபிலோனுக்கு நாங்கள் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் நாங்கள் வாழ்ந்தபடினால், கர்த்தருடைய சித்தத்தை செய்யாமல் வாழ்ந்தபடினால், நாங்கள் உங்களுடைய வார்த்தையை மீறினபடினால் இன்னைக்கு நாங்கள் பாபிலோனில் சிறைப்பட்டு இருக்கிறோம். ஆனால் இங்கே ஜெபித்த யாருமே என்ன செய்யல? சிறைப்பட்டு போன இடத்துல ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ராஜ அரண்மனையில் வாழ்கிறாங்க. ஆனால் அது அவங்களுக்கு என்ன செய்யலை? பிடிக்கலை. எங்களுடைய தேசத்துக்கு போக வேண்டும். ஆண்டவரே, அந்த பலவானின் கிரிகளை நாங்கள் கட்டுகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த பாவங்கள், சாபங்கள், பிசாசினால் எங்கள் வஞ்சிக்கப்பட்ட காரியங்கள் எங்களை விட்டு போகட்டும் ஆண்டவரே. நானும் என் தகப்பன் வீட்டாருமோ வென்றால் நாங்கள் பாவம் செய்தோம் என்று சொல்லி அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். அதிலிருந்து விடுதலை பெற ஆரம்பித்தார்கள். அங்கே சுகபமாய் வாழ்ந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அது அல்ல. எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? எருசலேமின் வாழ்க்கை வேண்டும், அந்த சமாதானத்தின் வாழ்க்கை வேண்டும், கர்த்தரோடு வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டும் என்று பலவானை கட்ட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அதனால தான் கோரேஸ் மூலமாய் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு நீங்கள் பலவானை கட்டுவீர்களானால் நீங்கள் நமக்காக என்ன செய்து? ஆண்டவராக இயேசு உதவி செய்கிறவராய் வருவார். நாம் எருசலேமின் வாழ்வை காண முடியும். நீ கட்டவே மாட்டேன், நான் பிசாசோடு பேசுவேன், நான் பிசாசோடு தான் இருப்பேன். இரு, யாருக்கு என்ன நஷ்டம்? பிசாசும் அவருடைய தூதர்களும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற எரிக்கடலே தள்ளப்படுவார்கள். அங்கே தான் நீயும் என்ன செய்வ? தள்ளப்படும். அதுக்கு முடிவே கிடையாது, முடிவே இல்லைங்க. முடிவில்லாத ஒரு அக்கினியில் நீ வேக வேண்டுமானால் நீ வாழலாம். ஆனால் நீ கர்த்தருடைய வாழ்க்கை, எருசலேமின் வாழ்க்கை வாழ வேண்டுமானால் அவனை முந்தி கட்டினால் அந்த அடிபத்தனங்கள் மாறும், பிசாசின் போராட்டங்கள் மாறும். உனக்கு மாத்திரமல்ல, அநேகரை ஆண்டவருக்குள்ளாக நடத்த முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் பலவானை நான் கட்ட போகிறேன்? எனக்கு என்ன வேண்டும்? நான் பிழைக்க வேண்டும். எனக்கு நித்திய ஜீவனை வேண்டுமானால், நீ நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமானால் பலவானை நீ கட்டித்தான் ஆக வேண்டும்.
அல்லேலூயா. பலவானின் கிரியைகளுக்கு நீ விலகி ஓடித்தானாக வேண்டும். அந்த பலவானின் கிரியைகளை என்ன செய்ய வேண்டும்? நீ அறிந்து கொள்ள வேண்டும். அவனை மேற்கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்ய வேண்டாம்? அவனுடைய உடைமைகளை நாம் கொள்ளையடித்து கொள்ளுவோம். அல்லேலூயா. முதல்ல உன் ஆத்துமாவை என்ன செய்ய முடியும்? கர்த்தருக்கு பரிசுத்தம் என்று எழுதி கொள்ள முடியும். உன் ஆத்துமா என்ன செய்ய? ரட்சிக்கப்படும். பலவானை கட்டிட்டா நீ என்ன செய்வ? அவருடைய உடைமைகளை கொள்ள. உன் ஆத்துமா தான் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பிசாசு செய்த ஒவ்வொரு இருதயத்தையும் வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அந்த இருதயம் ஆத்துமாவை நீ என்ன செய்ய முடியும்? மீட்டுக்கொள்ள முடியும். பொருளாதாரத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு வாழ்க்கையில் இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ? பலவானை நீ கட்டும் பொழுது ஒரு வாழ்க்கையில் இதுவரைக்கும் தடைப்பட்டிருந்த அத்தனை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். எருசலேமில் இருந்து அவர்கள் எடுத்துக்கொண்டு போன பொன்னு வெள்ளி எல்லாவற்றையும் எத்தனை என்று சொல்லி கோரேஸ் கணக்கு பார்த்து அதை எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பு. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்துல ஜனங்களை பார்த்து சொல்றான், யாரனுடைய உள்ளத்தில் ஏவுகிறதோ அவர்கள் எல்லாரும் அந்த எருசலேமில் உள்ள ஆலயத்தை கட்ட நீங்க பொருட்களை கொடுங்கள் என்று சொல்லுகிறா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஹல்லேலூயா, கர்த்தர் நன்மையானதை தருவா. நன்மையானதை கர்த்தர் தர முடியும். இன்னைக்கு பலவானை கட்டுங்க. உங்களோட ஆத்துமாவை என்ன செய்யுங்க? ரட்சித்து கொள்ளுங்க. உங்களோட வாழ்க்கையில கிடைக்க வேண்டிய எல்லா பொருளாதார நன்மைகளும் உங்களோட வாழ்க்கையில கிடைக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு பலவானை முந்தி கட்டினாலுடைய உடைமைகளை என்ன செய்ய முடியாது? கொள்ளையடிக்க முடியாது. ஒருவனும் தன் ஆத்துமா என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்படாதபடி நீங்கள் என்ன செய்ய வேணும்? எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பலவானை முந்தி கட்ட வேண்டும். கட்டுங்க. கர்த்தரோட வாழ்க்கை எதை கட்டணும் எதை கட்டக்கூடாதுன்னு நமக்கு தெரியாது. எதை கட்டணும் எதை கட்டக்கூடாது தெரியுது. இன்னைக்கு நம்மை நான் ரட்சித்துக் கொள்வோம். இன்னைக்கு சாத்தான் பிடியில் உள்ள அத்தனை ஜனங்களையும் நம்ம என்ன செய்யலாம்? விடுதலை ஆக்கலாம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? வெளிப்படுத்த விசேஷம் 17ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாமா? மேலும் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியிலுள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாருங்க, உங்க நெற்றியிலும் என் நெற்றியிலும் என்ன எழுதியிருக்கிறது? இயேசுவின் நாமம் எழுதியிருக்கிறது. இன்னைக்கு இந்த பலவான் என்பவன் யார் என்றால், இவன் பாபிலோனை சேர்ந்தவன். பாபிலோன் இவன் சாத்தான் என்று ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த பலவான் யார்? அவன் பாபிலோனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இந்த பாபிலோன் என்றாலே சாத்தான், லூசிபர் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இவனை குறித்து வேதம் சொல்லுது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் நீங்கள் இவன் யார் என்பதை தெளிவாய் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன் இவனை கட்ட வேண்டும்? இவன் மறைந்திருந்து நம்மை தாக்குவார். இவனை நாம் கட்டினால்தான் நாம் என்ன செய்ய முடியும்? அவருடைய உடைமைகளை கொள்ளையடித்து கொள்ள முடியும். அவருடைய பிள்ளைகளை என்ன செய்கிறான்? கட்டி வைத்திருக்கிறான். நம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டி வைத்திருக்கிறான். தேசத்தை கட்டி வைத்திருக்கிறான். இன்னைக்கு அவனை கட்டுங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் என்ன செய்ய முடியும்? சுதந்தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவர் நெற்றியில் என்ன செய்தான்? எழுதப்பட்டு இருக்கிறதாம். அல்லேலூயா. 4வது வசனத்தை வாசிங்கப்பா. அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளும் அசுத்தத்தாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்து. அவ யாருங்க? சாதாரண ஸ்திரீ அல்ல. ரத்தாம்பரம் தரித்திருப்பாள், சிவப்பான ஆடையை தரித்திருப்பாள், பொன்னினாலும் ரத்தினங்களாலும் முத்துக்களினாலும் அவ அலங்கரிச்சிருப்பாள். இந்த பிசாசை எத்தனை இடத்துல பார்த்துருக்கீங்க? ஹல்லேலூயா. இவன் இந்த வேசி அலங்கரித்திருப்பாள். இந்த ஜனங்களை நம்பி, இந்த பிசாசை நம்பி அநேகர் ஓடிக்கொண்டிருப்பாங்க. திருமண இடம்லாம் சிகப்பா இருக்கும். திருமண இடம்லாம் என்ன செய்தோம்? சிகப்பா இருக்கும். ஒரு போர்டில் கூட எழுத்து கூட சிகப்பாக தான் இருக்கும். யூனிஃபார்ம் கூட சிகப்பாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. இவன் நெற்றியில் வேசி என்று எழுதப்பட்டிருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் மிருகத்து மேலே ஏறி வருவா, அவள் அப்படி தான் இருப்பானே. இன்னைக்கு இந்த வேசியுடைய காரியங்கள்லாம் இன்னைக்கு தேசத்தில் என்ன செய்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது.
இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்டவளாக இருக்கிறோம்? பலவானை முந்தி கட்டுங்க. நீங்கள் நீ செய்யுங்க. விக்கிரக ஆராதனை காரியங்களிலிருந்து நம்ம வெளியே வருவோம். இன்னைக்கு எத்தனையோ பேர் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பிசாசு வஞ்சித்து கொண்டு இருக்கிறான். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் என்ன செய்யுங்க? வாசிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? எனது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே. இன்னைக்கு பொன்னகர் என்ன செய்து? ஒளிந்து போனதே என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பாபிலோன் ராஜாவின் மேல் என்ன செய்யும்? வாக்கியமாவது என்று சொல்லியிருக்கிறது. இன்னைக்கு ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே, பொன்னகரி ஒளிந்து போயிற்றே என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. இன்னைக்கு பிசாசானவன் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய கைகளிலே பிடிக்கப்பட்ட ஜனங்கள் இன்னைக்கு விடுதலையாக்கப்படுகிறார்கள். தேவனை ஆங்காங்கே அறிந்து கொண்டிருக்கிறார்கள். அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு அவன் ஒடுக்கினான் ஜனங்களை. இன்னைக்கு அநேகர் மூலம் ஆண்டவராகிய இயேசுவை என்ன செய்த ஜனங்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை அந்த பிசாசு யாருன்னு சொல்லி பார்த்துட்டு இன்னொரு சில காரியங்களை பார்க்கலாமா? வாசிக்கலாம். அதே அதிகாரம் 11வது வசனம். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிற்று. புழுக்களே உன் படுக்கை. ஒரு வேளை இந்த பிசாசு தான் எனக்கு வேணும்னு நினைச்சான். அவன் தங்குகிற இடம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவன் ஆடம்பரம், அவன் அதாவது கீத வாக்கியங்கள் எல்லாம் எங்கே தள்ளப்படும்? பாதாளத்தில் தள்ளப்படும். அப்பொழுது இந்த பிசாசும் அங்கே தள்ளப்படுவான். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சபையில் ஒரு ட்ரம்ஸு ரிப்பேர் ஆகி போச்சு, அடிக்க முடியல. இதை வாங்கிறதுக்கு என்ன செய்ய முடியல. ஹல்லேலூயா. ஆனால் அவன் இன்னைக்கு சினிமா ஆக்டர்லாம் வச்சிருக்கிறான். ஒரு நாடகத்துக்கு எத்தனையோ மியூசிக் வச்சுருக்காங்க. அவங்களாம் என்ன செய்கிறாங்க? உலகத்தான் அவன் நரகத்துக்கு கொண்டு போயிருக்கான். ஒரு கூட்டம் நரகத்துக்கு போயிட்டுருக்கு. எப்போ டிவி பார்க்கலான்னு ஓடுதுங்க. எப்போ இந்த நாடகம் வரும்னு பார்த்துட்டே இருக்காங்க. போ பார்த்துக்கிட்டே இரு. நீ பார்த்துட்டே இருக்குள்ள ஆண்டவர் வந்து என்ன செய்வார்? ஒரு சொடுக்கு போகிற நேரத்தில் அவர் கூட்டிகிட்டு போயிடுவார். நீ டிவி பார்த்துட்டே அந்த முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஐயோ அங்கே அந்தோனி அம்மா காணுமே, அங்கே என்ன செய்யுது மேரி சிஸ்டர் தாங்களா அவங்கள காணுமே, அது மாடியிலேருந்து பேசியோ, ஐயோ அதை காணுமே, இவங்களை காணுமே, அந்த பையனை காணுமே, அந்த வாலிய பசங்களை காணுமே. ஆனால் இவன்லாம் இங்கே இருக்கிறான். இல்லை, அவன் இன்னும் ஆயத்தமாகல, அவனாம் இருக்கிறான். ஆயத்தமாகறதுலாம் போயிட்டாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய பாதாளத்தில் அவனுடைய கீத வாத்தியங்கள் தள்ளப்பட்டது. அங்கே என்ன இருக்குதான்? பூச்சிகளே உன் படுக்கை, புழுக்களே உன் படுக்கை, பூச்சிகளே போர்வை. அப்போ அங்கே போகிறவங்களுக்கெல்லாம் என்ன கிடைக்கும்? அவார்டு கிடைக்கும். அவார்டு கிடைக்கும். அந்த பலவானை கட்டாதபடி அவனோடு சேர்ந்து வாழணும்னு நினச்சிருங்கன்னா அங்கே போனால் உங்களுக்கு ஒரு அவார்டு கிடைக்கப்படும். ஒன்று என்னது? புழுக்களே உங்கள் படுக்கையாக இருக்கும். பூச்சிக்கு தான் என்ன செய்த? போர்வையாக இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கரப்பாம்பூச்சி பயந்து நீ ஓடு. அங்கே போனால் என்ன இருக்கும்? இதுதான் வாழ்க்கையாக இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை என்ன செய்றான்? ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். அவருடைய பெருமை என்ன? நான் வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறத்தில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்தில் வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாய். உன் இருதயத்தில், வேற எங்கேயும் சொல்லலங்க, தன் இருதயத்தில் சொன்னாரே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன்தானா பூமியை தத்தளிக்கவும் ராஜ்யங்களை அதிரவும் செய்து உலகத்தை வனாந்தரமாக்கி அதன் நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போக விடாமல் இருக்கிறவர் என்பார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த பிசாசு செய்கிற ஒரு பெரிய தந்திரம் என்ன? இன்னைக்கு ராஜ்யங்களை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு என்ன செய்து விட்டு வந்த அந்த தேசத்துக்கு அவங்க வீட்டுக்கு போக முடியாதபடி இன்னைக்கு காசால இருக்கவங்களாம் ஓடுனாங்க. இன்னைக்கு ஈரான்ல இருக்கலாம் ஓடுறாங்க. இன்னைக்கு அநேக நாடுகளில் யுத்தம் நடந்திருக்கு. அவங்கெல்லாம் தேசத்தை விட்டு வனாந்தரமான இடத்துக்கு போயிட்டாங்க. திரும்பி அவங்களால வர முடியவில்லை.
இதெல்லாம் யாரு செய்கிறா? பிசாசின் தந்திரம் செய்து கொண்டிருக்கான். ஆனால் சிலர் கர்த்தரை அறிந்த பிள்ளைகள், இந்த பலவானின் கிரைகளை அறிந்த பிள்ளைகள் அவனை உற்று பார்ப்பார்கள், அவனை குறித்து சிந்திப்பார்கள். இவன் தான் பூமியை பாழாக்கி கொண்டு. இப்ப நடக்கிற சண்டைகளுக்கு பிரச்சனைகளுக்கு யார் தான் காரணம்? பிசாசு தான் காரணம். அவனு சண்டை போடுறான், குண்டை போடுறான், அதை போடுறான், இதை போடுறான்னு சொல்லி ஜனங்கள் என்ன செய்யறான்? அழித்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு ஈரானின் அதிபர் என்ன செய்த? ரொம்ப கெர்ச்சித்திட்டு இருந்தான். ஒரே அடித்தம் போட்டு தள்ளிட்டாங்க. எங்கே ஒளிஞ்சதோ அங்கே போட்டு தள்ளிட்டான். இப்போ அவங்க பையன் துள்ளுறான். அவனுக்கு இன்னும் ஒரு 2-3 நாளில் என்ன செய்வாங்க? என்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு நினச்சிக்காதீங்க, அவங்க போட்டு தள்ளிடுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை என்ன செய்ய வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறீங்களா? இன்றைக்கி இப்படி தான். இன்றைக்கி இந்த ரஷ்யாவில் இருக்கிறதான அந்த மனுஷனை குறித்து வேதம் அழகாய் சொல்லுகிறது. அவனை தொரடை போட்டு இழுத்துட்டு வருவாராம், வந்து மலைகளுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வைப்பாராம். இன்றைக்கி அவன் தான் பெரிய துள்ளி குளிச்சுட்டு இருக்கான். அவனை கர்த்தர் கொண்டு வரான். அவனை பிடிச்சி 7 துரடுகளை போட்டு கொண்டு வந்து இந்த பூமி என்ன செய்ய போகிறார்? அவனுடைய வேத வசனத்தை நிறைவேற்ற போகிறார். அவங்கெல்லாம் கிறிஸ்தவர்கள் கிடையாது. அவன் போய் சர்ச்சில் என்ன செய்கிறான்? ரோமன் கேத்தலிக் சர்ச்சுக்குள்ளே போகிறான். நான் அந்த சபைக்குள்ளே போகிறத கூட உனக்கு எந்த தகுதியுமே இல்லைடான்னு சொல்லி நினச்சேன். இன்றைக்கி அப்படியா நடந்து கொண்டிருக்குது. தயவு செய்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்க. அவனுடைய கிரிகளை கட்டுங்கள். கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்தார். அதே அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர்களை கொலை செய்ய ஆயத்தம் பண்ணுங்கள். இன்னைக்கு என்ன செய்றாங்க? அவனுடைய காரியங்களை நாம் அறிந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை மேற்கொள்ள வேண்டும். இந்த வீட்டில் போய் இந்த ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிங்க. அது மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரமாய் காணப்படுகிறது. ஆனால் அவன் தாக்கிறதுக்கு அவன் ரெடியாக இருக்கான். நாம் அவனை மேற்கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய காரியம். அவன் நெற்றியில் வேசி என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்து இப்படிப்பட்ட மனுஷர்களை வஞ்சிக்கிறவனாய், ஏமாற்றுகிறாய், நரகத்து கொண்டு போகிறவனாய் இருக்கான். ஏன்னா அவன் அந்த ராஜ்யத்தை இழந்து விட்டான். அந்த ராஜ்யத்துக்கு நீங்களும் நானும் போகக்கூடாது என்பதற்காய் பலவான் கிரியை செய்து கொண்டிருக்கான். அந்த பலவானின் கிரிகளை நாம் கட்டினால் நாம் தேவ ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பாபிலோன் ஆவிகளை என்ன செய்ய வேண்டும்? அவைகளை நாம் கட்ட வேண்டும். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு வாட்நாட் என்ற ஒரு தீவுக்கு என்ன செய்தாரோ, ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு மிஷினரி கடந்து போனாராம். அந்த மிஷினரி கடந்து போகும் பொழுது அவர் என்ன செய்தாராம்? அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை ஒழுங்குபடுத்தியிருந்தார்களாம். அந்த ஒழுங்குபடுத்தியிருந்த கூட்டத்துக்கு முன்பாக, ஆண்டவரே நான் என்ன பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரர் என்ன செய்தாராம்? அந்த தீவுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சாராம். அந்த தீவுக்காக ஜெபிக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தாராம். அந்த தரிசனத்தில் எப்படி இருக்கிறது? தானியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவது போல அவருக்கும் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அது உடம்பு என்ன செய்தான்? அது குதிரையின் உடம்பு போல இருந்துதான். அவருடைய முகம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது சிறுத்தை போல இருந்ததுதான். அப்புறம் அதோடைய முழு முகத்தை பார்க்கும் பொழுது சிங்கத்தை போல, இப்படி பல விதத்தில் அது முகத்தை என்ன செய்தாரா? ஆண்டு கட்டினாரா. பார்க்கவே பயங்கர அருவருப்பாக இருந்தது. அருவருப்பான ஒரு முகத்தை ஆண்டு காட்டினா. ஆண்டவரே இது எதுக்கு காட்டுறீங்க? இப்போ இந்த தீவுக்கு கடந்து வந்திருக்க, இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது. அந்த எலெக்ஷனில் ஒருத்தர் என்ன செய்ய போகிறான்? ஒரு ஆங்கிலியன் சபையை சார்ந்த ஒரு பாதிரியார் தான் என்ன செய்ய போகிறாரு? அந்த எலெக்ஷனில் ஜெயித்து வரப்போகிறாரு. அவன் வந்தால் அவனுக்குள்ளே இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் 9 இருக்கிறது. அந்த கிரியைகள் இந்த இடத்துல இரத்த ஆறு ஓட செய்ய போகிறது என்று சொல்லி ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னாராம். அந்த வெளிப்பாடை ஆண்டவர் வெளிப்படுத்தின பின்பாக நான் என்ன ஆண்டவரை செய்ய வேண்டும் என்று சொன்னாராம். உடனே அந்த தீவில் 80 ஆங்கிலியன் ஃபாதர்கள் இருக்காங்களா, அவங்கள எல்லாத்தையும் ஒன்று சேரு, அவங்களுக்கு ஒரு ஊழியர் கூடுகை நடத்து என்று சொல்லி ஆண்டவர் பேச ஆரம்பித்தாராம். இல்லை என்று சொன்னால் இந்த எலெக்ஷனில் அவன் தான் வருவான், இந்த தீவில் இப்படிப்பட்ட இரத்த ஆறு ஓடும் என்று சொல்லி. அவன் ஒரு சபையின் போதகர். ஆனால் அவன் தான் அந்த என்ன செய்து ஆளுகைக்கு வரப்போகிறான். ஆனால் முன்னாடி இருக்கிற அதிபர் தான் என்ன செய்யிருக்காரு? இந்த மனுஷனை வர சொல்லியிருக்கார். ஆனால் ஆண்டவர் சொன்னாரா, நான் என்ன செய்யறது அப்படி சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டு அவனுக்காக செபி, இந்த ஊழியர் கூடுகையை ஆரம்பித்து அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லு அப்படி சொன்னோம். அந்த வந்த கூடுகைக்கு வந்த இந்த ஆங்கிலியன் ஃபாதர் 80 பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்களாம். அதில் இந்த மனுஷனும் ஒரு மனுஷன். அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால
இனி அவன் என்ன செய்ய மாட்டான், இப்படிப்பட்ட துர்க்கிரிகளுக்கு இடம் கொடுக்க மாட்டான். அவனுக்குள்ள இருந்ததான ஆவிகள் கட்டப்பட்டது, அதை கட்டணுன்றதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த ஊழியக்காரிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு கூடுகையை உண்டாக்குனாராம். இன்னைக்கும் ஒவ்வொரு இந்த நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நம்ம செபிக்கிறோம். எலெக்ஷன் நடக்க போது இங்கேயும் பல ஆவிகள் கிரியை செய்து கொண்டு தான் இருக்குது. நம்முடைய என்ன செய்து மத்திய அரசு பகுதியில் என்ன செய்து பிரதமர் ஓட்டி வந்ததுன்னா அதுக்கும் பல ஆவிகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்களும் நானும் செபிப்போமானால் தமிழ்நாடு காக்கப்படும். யாவன் கையில் போகுதோ, எப்படி இந்த தமிழ்நாடு இருக்க போதோ தெரியலன்ற ஒரு பயத்தோடு தான் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பலவானை கட்டுங்க. நம்முடைய வீடு கட்டப்படும், நம்முடைய பட்டணம் கட்டப்படும், நம்முடைய கிராமம் கட்டப்படும். அதோட உடைமைகளை நாம் கொள்ளையடிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இல்லை அப்படின்னு சொன்னால் தனக்குத்தானே நீ பிரிந்திருப்பாயானால் உன் வீடு நிலை நிற்காது, உன் பட்டணம் நிலை நிற்காது, உன் தேசம் நிலை நிற்காத போய்விடும். பலவானை முந்தி கட்டினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பலவானுடைய உடைமைகளை கொள்ளையடித்து கொள்ள முடியும். கண்களை மூடும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் பலவானை கட்டுகிற ஆண்டவரே சொல்லுவோமா, பலவானின் கிரிகளை கட்டுகிற ஆண்டவரே. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம் ஐயா. ஜனங்களை கொள்ளை கொண்டு போய் கொண்டிருக்க ஐயா, நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, என் பேர பிள்ளைங்களாம் கொள்ளையாக போயிட்டு இருக்காங்க.